சரி வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். இப்ப நான் எப்படி நிரூபிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. சவால் வேற விட்டுட்டு கிளம்புறீங்களா? வாங்க வச்சுக்கிறேன். சகல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த காலத்துல வேணா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா இப்போ நாம அவங்க கால்ல விழறதான் பெட்டர். வாங்க, நான் யாரு ஜனனி யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஃபாலோ மீ. என்ன சகல இப்படி சொல்லிட்டு போறாரு? பாத்துருவோம். ஜனனி, நீயே இதெல்லாம் பண்ற? நாங்க தான் பண்றோமே. புது பொண்ணு வேலை செய்யக்கூடாது. இத பண்ணாத அத பண்ணாதன்னு எனக்கு சமையலே மறக்க வச்சிடாதீங்க அண்ணி. சகல, யாழ பாத்தீங்களா எப்படி அழகா கீரை ஆயிரான்னு? சகல, என்ன சகல, கீரை ஆயிரதெல்லாம் கூட ரசிப்பாங்க. உங்க ரொமான்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு சகல. அக்கா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துருவாங்களே. ஐயோ, திரும்ப மாட்டேங்கிறாளு. சகல, ஏதோ உங்க மூச்சு காத்து வந்தாலே அலறி அடிச்சுக்கிட்டு ஜனனி ஓடி வருவான்னு சொன்னீங்க. திரும்பி கூட பாக்கலையே. என்ன சகல இது? நீங்க வேற சும்மா விருப்பத்திட்டு சும்மா இருங்க. என்னடா உசு உசுன்னு விசில் அடிக்கிற? இப்படி திரும்ப. என்ன ஜனனியா? ஜனனிய கூப்பிடணும்னா நேர்ல வந்து கூப்பிட வேண்டியதுதானே? அது என்ன அங்க நின்னு சைகை காமிச்சுக்கிட்டு? ஜனனிதான், ஜனனிதான். நானே கூப்பிட்டுக்கிறேன். ஜனனி, இங்க வா. நான் வேலையா இருக்கேன், பார்த்த தெரியலையா? திடீர்னு கூப்பிட்டா இதை விட்டுட்டு எப்படி வரது? ஜனனி, நீ வேணா போயே. அண்ணி சும்மா இருங்க அண்ணி, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. சரி சரி, உங்களுக்குள்ள 1000 இருக்கும், எங்களுக்கு எதுக்கு? ஜனனி, ஜனனி, என்னங்க மறுபடியும்? இங்க வா, இங்க பாரு. ஐயோ, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, என் வேலையை கெடுக்காதீங்க போங்க. சகல, இதோட வந்துருங்க. நிலைமை என்னை விட மோசமா இருக்கு. என்னமோ வானா வந்துருவா, போனா போயிருவான்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? உட்கார்னா நிப்பாளா? தேவையா இந்த அவமானம்லாம்? சகல, நான் சொல்றதுதான் சரி. சரண்டர் ஆயிடுங்க, அதுதான் கரெக்ட் ரூட். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏதோ தெரியாம உங்களை பத்தி சொல்றதுக்கு பதிலா ஜனனிய பத்தி மாத்தி சொல்லிட்டீங்க. நீங்க வேணா அப்படி நடக்கலாம், ஆனா அவன் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை.
ஜனனி ம் சொன்னா கேட்க மாட்டியா? எந்திரிச்சு வா. நீங்க தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. இப்ப என்னால வர முடியாது. நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவேன். சரி. ஜனனி, ஏன் ஜனனி அவனை வெறுப்பேத்திட்டு இருக்க? எவ்ளோ கெஞ்சுறான். போய் என்னன்னு கேட்க வேண்டியது தானே? எதுக்காக அவன்கிட்ட இப்ப வம்பிழுத்துட்டு இருக்க? அவரு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? உங்க தம்பி தங்க கம்பி. என்ன பண்ணா? இப்பவே ஜனனி வானா வருவா, போனா போவா. உட்காருன்னா உட்காரண்ணா. உட்கார மாட்டா, நிப்பா. ஏன்னா நான் நிப்பேன்ல, அவ எப்படி உட்காருவா? மரியாதை. ஓ, கதை அப்படி போகுதா? சகல வெயிட் 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 வெயிட். என்ன சகல, போருக்கு போற மாதிரி கிளம்பி போனீங்க, இப்போ காத்து போன பலூன் மாதிரி பரிதாபமா மூஞ்சியை தொங்க போட்டுட்டு வரத பார்த்தா பாவமா இருக்கு. சவால்லாம் விட்டீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல சகல, ஜனனி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ப்ளே பண்றான்னு நினைக்கிறேன். நான் சவால் விட்டு தெரிஞ்சு அவ கண்டிப்பா விளையாட்டு தான் காட்டுறா. நான் அதை மீறி அவளுக்கு ஒரு விளையாட்டு காட்ட போறேன். இன்னும் 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நான் இந்த வளையல அவ கையில போட்டே தீரணும். இதெல்லாம் ஒரு மேட்ரா சகல, இதெல்லாம் ஜுஜுபி. என்ன சொல்றீங்க? போட்டுற முடியுமா? கண்டிப்பா போட முடியும் சகல. ஆனா ஒரு கண்டிஷன். இங்க எனக்கு கமிஷன் கொடுத்தாதான் வேலையால் போட முடியும். என்ன வேணாலும் கேளுங்க சகல, நான் வாங்கி தரேன். என்ன வேணும் கேளுங்க. மட்டன் பிரியாணி. எத்தனை வேணும்னு சொல்லுங்க, இப்பவே ஆர்டர் பண்ணிடுறேன். அத்தா. ஒரே ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டா போச்சு சகல. ஒரே ஒரு பிரியாணி தான், ஆனா சாதாரண பிரியாணி இல்ல, பக்கெட் மட்டன் பிரியாணி. அரேஞ்ச் பண்ணிடுவோம். தெய்வமே. சகல, எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட நீங்க அண்ணியை இப்படி அன்பா சுத்தி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேற சகல, நல்ல நேரத்துல என்ன அவமானப்படுத்தின ஜிலேபிய ஞாபகப்படுத்தாதீங்க. நான் இதை முதல்ல சாப்பிட போறேன். சகல, என்னது பக்கெட்டோட சாப்பிட போறீங்க? ஆமா, பக்கெட்டோட சாப்பிடாம அப்புறம் பிளேட்ல போட்டா சாப்பிடுவாங்க. இதுக்குதான் பக்கெட் பிரியாணி கேட்டேன். இதுதான் ஈஸி. அப்புறம் பிளேட் எல்லாம் கழுவி தண்ணி எல்லாம் வேஸ்ட். இதுதான் டேஸ்ட். தண்ணி தண்ணி குடிச்சு சாப்பிட்டா சாப்பிட முடியாது, இங்கே வச்சிருங்க. சரி சரி, நீங்க நல்லா சாப்பிடுங்க, நான் அந்த வந்துடுறேன். போய்க்கோங்க. சகல, திருப்தியா சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, எப்படி? சகல, நல்ல தூக்கம் வருது. தூங்குனீங்க அப்புறம் துக்கம் ஆயிடுவீங்க. ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்குனா எப்படி? ஐடியா தானே, சொல்லிடுறேன். அம்மா, தொண்டை வரைக்கும் பிரியாணி இருக்கு. சரி சரி, காதை காட்டுங்க. ஏன் யாருமே இல்லையே? சகல, நம்ம வீட்டு சோறுக்கு கூட காது இருக்கு, காட்டுங்க சொல்றேன்.
செம்ம ஐடியா சகல. கை கொடுங்க, கை கொடுங்க. ஐயே, என்ன சகல இது? சாப்பிட்ட கையை தரீங்க. ஏன் அந்த கையை கொடுங்க. சரி சரி. ரெண்டு கையிலயும் சாப்பிட்டுட்டேன் சகல. அதான் கஷ்டம்டா. சகல, நம்ம எதுவும் மாட்டிக்க மாட்டோம்ல? ஆ, சகல இப்படி கேட்டு கேட்டு என்ன மாட்டி விட்டுருங்க போல் இருக்க. நீங்க அங்க வந்து அவுத்து விட வேண்டியது இந்த வளையல் மூட்டைய மட்டும் இல்ல, உங்க நடிப்பு மூட்டையும் சேர்த்துதான். போலாமா? Okay, All the best. போலாமா? வாங்க. வாங்க, நான் ரெடி. வலது கால். போகும்போதே தள்ளிட்டு போங்க. நீங்க போங்க. இருங்க, இருங்க, நான் வரேன். வளையல் வாங்கலையோ வளையல், அம்மா வளையல் வாங்கலையோ வளையல். இந்த வீட்டு கல்யாண பொண்ணுக்கு வளையல் வாங்கலையோ வளையல். அட வளையல் வீடு தேடி வந்திருக்கேன். ஏன்பா எங்க வீட்டு வாசல்ல வாழை மரம் கூட இன்னும் கட்டல, மாயில தோரண கூட கட்டல, எதுவுமே பண்ணல. எப்படி நீங்க கரெக்டா இது கல்யாண வீடுன்னு சொல்றீங்க? அம்மா, எங்க வேலையே இதுதான். ஊர்ல எந்த வீட்டுல கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஊருக்குள்ள நுழையும் போதே தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். இதெல்லாம் எங்க தொழில் ரகசியம்மா. அண்ணி, உங்க தம்பியை கூட்டிட்டு வரீங்களா? உங்க போதைக்கு நாங்க ஊருக்காயா? சரி, பரவாயில்ல, நான் கூட்டிட்டு வரேன். ஜனனி, இப்ப எதுக்கு நீ கௌதம கூப்பிட சொல்ற? அது கௌதம கண்ணாடி வலையில கையில வச்சுக்கிட்டு வா வான்னு சொன்னாரே, அப்ப நான் போகவே இல்லல. அப்ப போகாதனா இப்போ இந்த வளையல்காரர் கிட்ட வளையல் போட்டுக்கிறத பாத்துட்டு அவரு வயிறு எரிமலை மாதிரி எரியணும். அதுக்காக தான் கூப்பிட சொல்றேன். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. ஜனனி, கௌதம எங்கேயுமே காணோமா? காணுமா? நல்லா பாத்தீங்களா? பாத்துட்டேம்மா, அவனை எங்கேயுமே காணோம். ஒருவேளை உங்க மாமாவோட சேர்ந்து அவன் வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும். சரி அண்ணி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பண்ணணும்? இப்போ நான் இந்த வலையெல்லாம் போட்டுக்க போறேன். அது நீங்க மொத்தத்தையும் வீடியோல ஷூட் பண்ணிடுங்க. வீடியோவா? நடக்கட்டும் நடக்கட்டும். கொடு. ஜனனி, இப்ப எதுக்கு வீடியோ எடுக்க சொல்ற? ஆஹா, வளையல்காரங்களை பார்த்ததும் நான் இவங்க கிட்ட வளையல் போட்டுக்கிட்டு அவரை அவமானப்படுத்திடுவேன்னு நினைச்சுதான் கௌதம் ஓடி இருப்பாரு. நேர்ல இல்லனா என்ன, வீடியோவை காமிச்சு அவரை அசிங்கப்படுத்திடுவல்ல, அதுக்குதான். அடி பாவி, என்ன அவமானப்படுத்துறதுக்கே பிளான் மேல பிளான் பண்றியா நீ? அம்மா, வாங்கம்மா, வளையல பாருங்க. முதல்ல எனக்கு போடுங்க. யோசிச்சுட்டே நிக்கிறீங்களே, வாங்க. என்ன கலர் வேணும்? இந்த பாருங்க, இந்த கலர் வேணுமா? அதோ அந்த கலர் எடுங்க. இதுவா? நல்லா இருக்கா? செலக்ட் பண்ணுங்க, எது வேணும்? ஒரு நிமிஷம் இருங்க. அதோ அந்த ரோஸ் கலர். இதுவா? நல்லா இருக்கு. அந்த வளையல். ஓகேவா? காட்டுங்க. இருங்க இருங்க. அந்த சிகப்பு கலர் வளையல். கை கட்டுங்க.
இது வேண்டாம். அதோ அந்த வளையல் எடுங்க. இருங்க இருங்க, இந்த கலர் இல்ல, இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கல்ல. இதோ இதோ இங்க ஒரு கலர், ரோஸ் கலர் வளையல். இதுவா? ஆமா. கை நீட்டுங்க. ஆ ஆ இருங்க இருங்க. இது இது இது, இந்த பச்சை கலர் வளையல். என்ன ஜிலேபி நீ இப்படி மாத்து மாத்து பேசுறா? நான் எப்படி கையில போடுவேன் சொல்லு? என்னது? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஜிலேபின்னு கூப்பிடுவ? என் புருஷன் பட்டுவ தவிர என்ன வேற யாரும் அப்படி கூப்பிட கூடாது. யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ ஜிலேபின்னு கூப்பிட்டுருப்ப? திமிரா? பிரியாணி வெளியில வந்துடும். பிரியாணி வெளியில வந்துருமா? ஏய், யாரா நீ? வளையல விக்காம உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஜிலேபின்னு கூப்பிட்டுருப்ப? ஜனனி, என்னமோ போடவே முடியாதுன்னு சொன்ன. எப்படி வலையில போட்டு விட்டேன் பாத்தியா? எப்படி சவாலுக்கு சவால் தோத்தியா? எல்லா ஐடியாவும் அண்ணனோடதுதான். உங்களா